யார் இந்த பாவ சரீரத்தில் இருந்து என்னை விடுவிக்க கூடும்? எனக்கு நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு. டெய்லி காலையில் எழும்பி ஜெபம் ஆசை இருக்கு. டெய்லி மினிமம் 5 அதிகாரமாவது படிக்கணும்னு ஆசை இருக்கிறது. வாரத்துக்கு ஒரு நாளாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கிறது. ஆண்டவருடைய சாட்சியை நிக்கணும்னு ஆசை இருக்கிறது. அவருடைய சத்தியத்தை, அவருடைய நீதி, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய கிருபையை என்ன பார்க்கிறவங்களுக்கு அறிவிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது. நன்மை செய்யணுங்கிற ஆசை இருக்கிறது. ஆனா நான் செய்யறதெல்லாம் தீமையா இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷனா, ஐயோ இந்த டைம் ஆனா நான் இந்த பாவத்தை கண்டிப்பா செய்யறேனே, இந்த காரியம் வரும்போது நான் இப்படி பேசிடுறேனே, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஆளை பார்க்கும்போது எனக்கு சிறுன்னு ஏறுது. நான் நிர்பந்தமான மனுஷனா, இவங்களை மன்னிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஆளை பார்க்கும்போது அவங்க செய்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நிர்பந்தமான மனுஷனா. யார் இந்த பாவ சரீரத்தில் இருந்து? எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தார்கள். அவர்கள் ஒளியை குறித்து பேசினார்களே தவிர அவர்கள் ஒளி அல்ல. ஒளியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் ஒரே ஒருவர் தான் வந்தார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். இந்த இருளை அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்தவரும் விடுவிக்கிறவருமாய் இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே.